இன்றைக்கி எங்கள் வீட்டில் பசலைக்கீரை போட்டுதாங்க. இது சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எங்கள் தோட்டத்திலேயே வளர்ந்தது. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை நான் கழுவி வச்சுருக்கேன். இதை இப்போ பொடி பொடியாக அரிஞ்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை இப்போ நம்ம பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இதுக்கு தேவையானது பார்த்தா சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா, நான் கொஞ்சம் பருப்பை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, ஜீரகம், மஞ்சள், தேங்காய் கொஞ்சம் திருவுனது. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சோன்னா கொஞ்சம் பூண்டு நசுக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். 2 மிளகாயும் நான் ரொம்ப கொட்டி வச்சுருக்கேன். வரமிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் புளி எதுவும் சேர்க்கலை. வெங்காயம் வதங்கிட்டு இதில் நம்ம கீரை போட்டுக்கலாம். கீரை நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயிலேயே கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தேங்காய் பூ நம்ம சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் கரெக்டாக வந்துட்டு இதை அப்படியே நம்ம கரண்டி வச்சு இந்த ஆப்பையை வச்சு கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் மசிச்சுட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா டேஸ்டான பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு. கீரை, பசலைக்கீரை. இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.